தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அளவு எப்படி சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும் அப்படின்னு கடந்த குறள்ல சொன்னார். எதை அளவாக வைத்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா, பசிய அளவா வைத்துக்கிடணுங்கிறார். பசி தான் முக்கியம். இப்போ விலங்குகள்லாம் இருக்கு. பசிக்காம எந்த உணவையும் என்ன செய்யாது, எடுக்காது. பசி வந்தால் மட்டும்தான் விலங்குகள் வேட்டையாடி தங்களுடைய உணவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். ஆமா. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பசி வந்தா பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்க. இது 10 விதமான குணங்களை சொல்ற ஔவையார் நல்வழிங்கிற பாட்டுல 10 விதமான குணங்கள சொல்றா. சிலர் 10 விதமான வாயுக்கள சொல்றாங்க. பசி வந்தா பத்தும் பறக்குங்கிறது. இந்த பசிய வச்சுத்தான் நம்ம சாப்பிடணுங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு குறள். இப்ப நம்ம குறள பார்ப்போமா? தீ அளவின்றி தீ அளவின்றி அப்படின்னா, தீன்னா என்னன்னுனா பசிய சொல்றாரு. இந்த வயித்துக்குள்ள ஒரு நெருப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின். இந்த பசியினுடைய அளவ தெரியாம நீ அதிகமா சாப்பிட்டா பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பசியினுடைய அளவு என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பசி வரும்போது பாருங்க, கப 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 கபன்னு தீ எரியும். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப முக்கியம். பசி இல்லாம சாப்பிட்றது வேஸ்ட்டு. ஔவையார் இந்த வயிறை பத்தி சொல்லுவா. ஆமா. ஒரு நாளைக்கு ஒளியாய் என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏலாய் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோய் அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்வது முடியாதும்பா. அட வயிறே, ஒரு நாளைக்கு சாப்பாடு தாராதேன், இல்லைன்னா நீ சும்மா இருக்க மாட்டுத. 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனாலும் நீ சும்மா இருக்க மாட்டுத. உன்னால் எனக்கு எவ்வளவு துன்பம் நிகழுது அப்படின்னு இந்த வயிற்றை பற்றி சொல்கிறா. அதனால் நாம் வயிறு பசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அதனால தான் வள்ளலார் சொல்லுகின்ற போது கூட பசித்திருன்னார். அவர் இந்த கஞ்சி கலையம் தொடங்கினதே பசியை நீக்குவதற்குத்தான். அதனால் பசி எறிந்து சாப்பிடு, பசித்து புசி, நம் உடல் நலம் நன்றாக